ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய படம் தெலுங்குல இப்போ ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஸ்கூல்ல விட்டுட்டு இவங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கறதுக்காக வருவாங்க. ரிட்டர்ன் ஈவினிங் வந்துட்டு அந்த பொண்ணு கூப்பிடலான்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு வரவே மாட்டான். ஸ்கூல்ல கேட்டாலும் உங்க பொண்ணு வந்துட்டு இந்த ஸ்கூல்ல படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கும் போது பல ட்விஸ்டுகள் தெரிக்க விடுற மாதிரி பல ட்விஸ்டுகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஆஃப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க, ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பேரு லட்சுமி. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா. ரொம்ப அழகான பொண்ணு, அன்பான பொண்ணு. அம்மானா தான் உலகமே அந்த பொண்ணுக்கு. இப்படி இவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லட்சுமி வந்துட்டு அந்த பொண்ணு சரஸ்வதி கிட்ட ரொம்பவே பாசமா பழகிறது உண்டு, கேட்கறது எல்லாத்தையுமே வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு தனி உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும்தான். அப்பா வந்துட்டு என்ன ஆனாரே தெரியல. சோ சிங்கிள் பேரண்டா இருந்ததான் தான் பொண்ணை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நாள் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே வருது. பர்த்டே அன்னைக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் டே அன்னைக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பிறந்த நாளும் வந்திருக்கு. சோ அன்னைய நாள் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு இந்த பொண்ணு கையில வந்துட்டு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. இது வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. இப்ப ஸ்கூல் வாசல்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு பாய் எல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போகும்போது அதே இடத்துல அந்த பொண்ணு எனக்கு வந்துட்டு ஈவினிங் நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல கிஃப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. சோ அதே இடத்துல வாட்ச்மேன், போலீஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. லட்சுமி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ். சோ இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும். ஒரு நர்ஸ் மாதிரி இல்லாம தான் கூட பிறந்தவங்க மாதிரி அந்த அளவுக்கு ரொம்பவே அன்பா பாத்துக்கக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு. ஏன்னா ஊசி போடுனா கூட நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தான் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாட்டிக்கு வந்துட்டு இந்த அம்மா ஊசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, அதனால வந்துட்டு ஒரு வாட்ச் ஒன்னு வாங்கி கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூலுக்கு போயாச்சு. எல்லாமே ஸ்கூல் விட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பொண்ணே வரவே இல்லை. அங்க வந்துட்டு இருக்க ஒரு டீச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பேரு வந்துட்டு சரஸ்வதி. சோ இங்கதான் படிக்கிறாங்க, வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன், நீங்க இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அம்மா மட்டும் உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு கதி கலங்குற மாதிரி ஒரு ஷாக் ஆகுது. அந்த கூட்டிட்டு வந்த பொண்ணு சரஸ்வதி தான், 7th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஆனா அது வந்துட்டு நம்ம ஹீரோயின் பொண்ணே கிடையாது, வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. இது என் பொண்ணே இல்லங்க, என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா சத்தம் போட அங்க இருக்க டீச்சர் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரே பொண்ணு சரஸ்வதி இவதான் அப்படின்னு சொல்லி கேட்டா இது பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு ஸ்கூல் உள்ள போறாங்க. அங்க இருக்க வாட்ச்மேன் எல்லாருமே வந்துட்டு தடுக்கிறாங்க. பிரின்சிபல் வரைக்குமே வந்தாச்சு. நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு கேட் வாசல்ல என் பொண்ணை இறக்கி விட்டோம், பர்த்டே அதுவுமா. உள்ள வந்தா நான் நல்லா பார்த்தேன், என் பொண்ணு வந்துட்டு இங்க இல்லவே இல்ல, அப்படி ஒரு பொண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பயங்கரமா சத்தம் போட அடுத்தது வந்துட்டு போலீஸ்க்கே கால் பண்ணிட்டாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி, அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு கேக்குறாங்க, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நாங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்றாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்ப எப்படிங்க வந்துட்டு நான் இங்க சேர்த்தேன், இல்ல எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சண்டை விதமா போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு நம்ம போலீஸ்கார் இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு ஒரு வாரமா ஒர்க் ஆகல. இவ்வளவு பெரிய ஸ்கூல், நிறைய பெண் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலன்னு அசால்ட்டா பதில் சொல்றீங்கன்னு சொல்லும்போது மேல் இடத்துல வந்துட்டு சொல்லிருக்காங்க இது வரைக்கும் வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு என்ன முடிவு பண்றாருன்னா 7th ஸ்டாண்டர்ட் தானே, அங்க படிக்கிற வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கூப்பிடுங்க, அவங்கள வச்சு நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்களோட பொண்ணோட போட்டோ வந்து காமிக்க சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு மொபைல் எடுத்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க. அங்க கூட படிக்கிற சக பசங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல. இந்த பொண்ணு வந்துட்டு உங்க ஸ்கூல்ல தான் படிச்சா, உங்க கிளாஸ் மட்டும் அப்படின்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் காமிச்சா கூட படிக்கிற ஒரு பசங்க கூடமே இந்த பொண்ணையே நாங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறாங்க. இதுல ஏதோ வந்துட்டு ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பை வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் சார், என் பொண்ணு சார், என் பொண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப வந்துட்டு நம்ம போலீஸ்கார் இதை பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க, பர்த்டே அதுமா அந்த பொண்ணு ஏதாவது வெளியே கூட போயிருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பொண்ணு வீட்டுக்கு வரலாம், கண்டிப்பா இந்த கேஸை வந்துட்டு நாளைக்கு போட்டு உங்க பொண்ணு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வச்சு நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன், நீங்க பயப்படாம கொஞ்சம் வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இடத்துல போயிட்டு தேடி பாக்குறாங்க. ஒரு இடத்துலயுமே குடும்பமே வரல. ரொம்ப நேரம் வீட்டுக்கு வெளியே கேட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்பயும் பொண்ணு வரல. நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் அட்டெண்ட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. பண்ணது வந்துட்டு அவங்க பொண்ணு வந்துட்டு சரஸ்வதி தான் பண்ணிருக்கான். எங்கம்மா இருக்கான்னு சொல்லிட்டு பயந்து அழுதுகிட்டே கேட்க, நான் வந்துட்டு ஸ்கூல்ல தாமா இருக்கேன், இந்த பிரின்சிபல் ரூம் பக்கத்துல தாமா, எனக்கு வந்துட்டு ஒன்னும் முடியலமா, சீக்கிரம்
சீக்கிரம் வாமா அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே வரேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு இப்ப நேரா அந்த ஸ்கூலுக்கே போயிடுறாங்க. போய் பார்த்தா அந்த பிரின்சிபலுக்கு ரூம் பக்கத்துல வந்துட்டு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொண்ணு சரஸ்வதியை ரொம்பவே அபியூஸ் பண்ணி பாலியல் குற்றத்துக்கு ஈடுபடுத்திருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி துடிக்கிறாங்க. என்ன பண்றதே தெரியல. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது என்ன சொல்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு வழியா அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்தும் போகிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி போன் பண்ணல அந்த போன் இங்க இருக்கான்னு பார்த்து அந்த போனை வந்துட்டு எடுத்து பாக்குறாங்க. அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஈடுபடுத்தின அந்த தப்பு செஞ்ச அந்த எல்லா நாய்களுமே செஞ்சு ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த வீடியோ பார்த்து அப்படியே கடுப்புல அந்த ஆத்திரத்துல அந்த போன் அங்கே தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு வரலையாமா, சரி வாமா வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. என்னமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். பொண்ணு கிடைச்சிட்டான். ஆனா இப்ப வந்துட்டு என் பொண்ணு உயிரோட இல்ல, அவ இறந்து போயிட்டான். நடந்த கூட்டத்தெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை நேற்று நைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹீரோயின் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா ரொம்பவே அவமானம் ஆயிடும், என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சுடுகாடு பகுதியில் வந்து பள்ளம் தோண்டி நைட்டோட நைட்டா புதைச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்த போலீஸ்கார்ட்ட சொன்னவனே போலீஸ்காருக்கு கைய காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏமா என்னமா பண்ணிருக்கிற நீ, ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னா அதை ஃபாரன்சிக் அனுப்பணும், போலீஸுக்கு வந்துட்டு தகவல் சொல்லணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இவ்வளவு விஷயம் இருக்கு, நீயே வந்துட்டு எடுத்த கவுத்தர முடிவு எடுத்தினா அதுக்கப்புறம் நாங்களாம் போலீஸ் சட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை போட்டு சரி எந்த இடத்த புதைச்சோம் அந்த இடத்த வந்து காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சுடுகாட்டுல நேத்து நைட்டு தோணுனாங்க இல்லையா அதே பள்ளத்தை வந்துட்டு மூடி வச்சிருக்காங்க. இப்ப அந்த பள்ளத்தை வந்துட்டு திரும்ப ரோண்டி பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பாக்குற போலீஸ்காரங்க அப்ப என்னோட பொண்ணோட டெட் பாடி கூட விட்டு வைக்கல இவனுங்க சொல்லிட்டு யாரும் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நேத்து நைட்டு அந்த ஸ்கூல்ல தான் வந்துட்டு என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு அபியூஸ் பண்ண அந்த எல்லா நாய்களுமே வீடியோ எடுத்து வச்சிருந்தானுங்க. அந்த போனை வந்துட்டு நான் அங்கே போட்டு வந்துட்டேன். அந்த போனை எடுத்து பார்த்தா எல்லா எவிடன்ஸும் யாரெல்லாம் பண்ணாங்கிறத உங்களுக்கு நான் வந்துட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்கிருந்து கிளம்பி நேரம் அந்த ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் என்ன சார் திரும்ப வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம்ல அந்த போனும் கிடையாது. நேத்து நைட் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ரூமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா பர்ஃபெக்ட்டா இருக்குது. ஏமா எங்கம்மா அந்த போன் சொல்லி கேட்டா சார் இங்கதான் சார் நடந்துச்சு, எல்லாமே இங்கதான் சார் இருந்தது, இப்ப எதுவுமே காணோம், இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மள ஏதோ பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. இது வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஏமா எந்த ஒரு ஆதாரமே இல்லாம எதுவுமே இல்லாம நான் எதுவுமே மொட்டையா ஒரு கேஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்துட்டு நீ வேணா கோர்ட்ல பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் அழுகிறாரு. இப்ப அடுத்தது அந்த கேஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வக்கீல்கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய வக்கீல்கிட்ட போயிட்டு சொல்றாங்க ஒரு பெண்ணோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் புரியும் சொல்லிட்டு ஒரு லேடி வக்கீல்கிட்ட சொன்னா கூடமே இந்த கேஸ் வந்துட்டு நம்புற மாதிரி இல்ல, இந்த கேஸ்ல உண்மைத்தன்மை இல்ல, இந்த கேஸுக்கான எவிடன்ஸ் இல்ல, ஒரு கேஸை வந்துட்டு நடத்தணும்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஆதாரமாச்சும் வேணும் அவங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த கேஸை வந்துட்டு அந்த வக்கீலுமே வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. அந்த கோர்ட் வாசல்ல உட்கார்ந்து பயங்கரமா அழுக. ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க ஃபேமஸான வந்துட்டு ராமானுஜன் சொல்லிட்டு ஒரு வக்கீல் இருக்காரு. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்தாருனா கண்டிப்பா அந்த கேஸ்ல ஜெயிக்காம விட்டதே கிடையாது. ஆனா இவர் அவ்வளவு எளிதா வந்துட்டு ஒரு கேஸ் எடுக்க மாட்டார். அந்த கேஸ் கரெக்டா இருக்கணும், அந்த கேஸ் வந்துட்டு இவருக்கு நியாயம் நீதி அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அந்த கேஸ் எடுப்பாரு. சும்மா காசுக்காண்டிலாம் வேலை பார்க்குற ஒரு ஆளு கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு வக்கீல் இந்த கேஸ் எடுக்கணுங்கிறதுக்காக அவரோட அசிஸ்டண்ட புடிச்சு நம்ம ஹீரோயின் போறாங்க. இந்த கதையை வந்துட்டு நடந்ததெல்லாம் ஆரம்பத்துல இருந்து A to Z என்ன நடந்துச்சு சொல்லி பயங்கரமா அழுது சொல்றாங்க. ஆனாலுமே வந்துட்டு நம்ம ராமானுஜம் வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, இது வந்துட்டு நம்ம கோர்ட்ல எப்படி வாதாடுறது, இந்த கேஸ் வந்துட்டு என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ எல்லாருமே சொல்ற மாதிரி தானே நடந்துருச்சு. இப்பயும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க. அப்படி அழுதுட்டு கிளம்பும் போது ராமானுஜன் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், வக்கீல் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஒரு அம்மாவா நீங்க வந்துட்டு பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எந்த அம்மாவுமே தான் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அநியாயம் நடந்துச்சுன்னு சொல்லி பொய் சொல்ல மாட்டாங்க. உங்களோட அழுகையிலும் உங்களோட முகத்திலும் ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மையை மட்டும் வச்சு நான் கேஸ் எடுக்கிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்துட்டு நம்ம ராமானுஜன் வந்துட்டு கையில எடுக்கிறாப்ல. சோ அதுக்கப்புறமா அவங்களோட அசிஸ்டன்ட் நிறைய இடத்துல போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறாங்க. குழந்தைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அக்கம் பக்கத்தவங்க எல்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு பெருசா நாங்க பாக்குறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல அவங்க ஒர்க் பண்ற இடம் இப்படின்னு நிறைய இடத்துல சர்க்குலேஷன் எல்லாம் போறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ராமானுஜன் வந்துட்டு அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த கேஸ்ல வந்துட்டு நீங்க ஏங்க எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லி கேட்டா சார் கொலை நடந்ததுக்கான ஒரு அத்தாரிட்டியுமே இல்ல, அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கல, சம்பவம் நடந்த இடத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்ல சார், ஒரு கேஸ் நாங்க போடணும்னாக்க ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்ல சார், அந்த பொண்ணு காணாம போயிட்டா இல்ல அந்த பொண்ணு இறந்து போனதாவே கூட வச்சுக்கலாம், இப்படின்னு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம அந்த கேஸ் என்னால போட முடியல சார் சொல்லிட்டு போலீஸ்கார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம தலைவன் இந்த கேஸ ஒரு வழியா கோர்ட்டுக்கே கொண்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு ஜட்ஜே கேக்குறாரு இது என்னப்பா கேஸ், எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு
கேஸ் எடுத்துட்டு வந்து மொட்டையை ஒரு ஸ்கூல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஜட்ஜ் ஒரு பக்கம் நம்ம வக்கீல பார்த்து கேட்க, இந்த கேஸ்ல வந்துட்டு நிறைய உண்மைத்தன்மைகள் வந்துட்டு மறைச்சிட்டாங்க, அதனால வந்துட்டு இதை தெளிவா விசாரிக்கிறதுக்காக கொஞ்சமாச்சு கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் வெளியே வராரு. நெக்ஸ்ட் ஹியரிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபல், டீச்சர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பிரின்சிபல் மட்டும் வரலையா, அவர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஏமாத்துறதுக்கான ஒரு வழி, இதெல்லாம் வந்துட்டு சாக்கு புக்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு நம்ம வக்கீல் வந்துட்டு அடுத்த ஹியரிங்க்கு வந்து திரும்ப போறாங்க. அடுத்த ஹியரிங்ல கண்டிப்பா வந்துட்டு அந்த பிரின்சிபல் வந்துட்டாரு. அந்த பிரின்சிபல் கிட்ட வந்துட்டு நம்ம வக்கீல் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. உங்க ஸ்கூல்ல வந்துட்டு சிசிடி கேமரா ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. இது போதாத குறைக்கும் அங்க இருக்கிற போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு இந்த கேஸ போடாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க, ஏன்னா நீங்களும் அவங்களும் 35 வருஷத்தை வந்துட்டு பழக்கப்பட்டவங்க. அப்படி நீங்க உங்க ஸ்கூல்ல நடந்த பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேஸ போட வேணாம்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்துல வந்துட்டு நம்ம வக்கீலே குறுக்கு கொஸ்டின் கேட்க, இது வந்துட்டு அப்படியே அவன் ஸ்ட்ரகிள் ஆகிறான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏதோ சொல்றதுக்காக எழுந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்துல அவங்களெல்லாம் மீறி நம்ம ஹீரோயின் ஏஞ்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் சார்னு சொல்லி கூப்பிட்டோன்னு நம்ம வக்கீல் வந்துட்டு கிட்ட போறாரு. என்னமா நான் தான் பேசிட்டு இருக்கல, கோர்ட்ல இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம், அங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா, அவரு பிரின்சிபலே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற கோர்ட் ஒட்டுமொத்த பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆப்போசிட்ல இருக்க வக்கீல்லாம் பாத்தீங்களா சார், ஒரு பைத்தியத்தை கூட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேஸ் எடுத்துட்டு கோர்ட்டோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கன்ஃபியூஷன்ல பேசிட்டே இருக்காங்க. வக்கீலும் நம்ம ஹீரோயினுமே, ஏமா தெளிவா சொல்லுமா, ஏமா இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறேன் போது அவங்க இல்ல சார் இவங்க பிரின்சிபலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே நம்ம ஜட்ஜ் பயங்கரமா கோவப்பட்டு டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. ராமானுஜம், உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்குன்னு சொல்லிதான் இந்த கேஸே வந்து கோர்ட்டுக்கு நான் கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னாக்கா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க உங்க கிளைண்ட் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல சார் எங்களோட கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க குழந்தைக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உண்மை என்னங்கிறத நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு டைம் கேட்டு போறாரு. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. வக்கீல் பயங்கரமா கத்துறாரு அசிஸ்டன்ட் கிட்ட, நான் அப்பவே சொன்னேன் இந்த கேஸ்ல வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன்னு, தேவையில்லாம அந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன இப்படி வந்துட்டு அசிங்கப்படுத்தி வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆனுவல் டே ஒன்னு போட்டோஸ் எல்லாம் இருக்குது அந்த ஸ்கூல்ல நடந்தது, அந்த போட்டோஸ் வந்துட்டு அசிஸ்டன்ட்கார வந்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு காமிக்கும் போது இவன் பிரின்சிபல் இல்ல, இந்த கொலையெல்லாம் பண்ணது ஸ்கூல் நிர்வாகம் சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல யார் பண்ணாங்கன்னு கேட்டா அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா வந்து ஒரு 3 பேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா அந்த போட்டோல இருக்கக்கூடிய கலெக்டர் இப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்களை சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா நம்ம ஆளுக்கு கோவம் வருது. பாத்தியா இது வந்துட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மென்டலி வந்துட்டு இவங்க டிஸ்டர்படா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கேஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அழுதுகிட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டி கூட்டிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் என்ன ஏதோ சில விஷயங்களை வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா கலெக்டரை பார்க்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அங்க இருக்க வந்துட்டு ஒரு கலெக்டர் வந்துட்டு பார்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொன்னோன்னு, சரிமா நீ போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க பார்த்தா அந்த போலீஸ்காரங்க மீடியாக்காரங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ரொம்ப பரபரப்பா ஒரு விஷயத்தை வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு கொலை வந்துட்டு நடந்துருச்சாம், தொடர்ச்சி அடுத்தடுத்து வந்துட்டு 3 கொலைகள் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட நபர் எல்லாமே ஒரு மேலெடுத்த அதிகாரிங்க. சோ இப்படி ஒரு பிரச்சனையில அவங்க சந்திச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது, ஏமா இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கேன். இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணது நான் தான் சார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட தலைவனுக்கு அப்படியே கதி கலங்கி போகுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கலெக்டரை பார்க்க போனாங்க இல்லையா. சோ கலெக்டர் அவங்க வச்சிருக்கிறத ஒரு துப்பாக்கி, அந்த மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி மூலமா தப்புன்னு ஒரே போடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்துட்டு கார்ல போயிருக்காரு, அந்த அமைச்சர் வந்துட்டு சுட்டு கொண்டு இருக்காங்க. 2 கொலை. 3ஆவது வந்துட்டு ஹைகோர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்க இருந்து மறைச்சு வச்சிருக்க துப்பாக்கி எல்லாம் அவங்களுமே சுட்டு கொண்டு இருக்காங்க. சோ இப்படின்னு ஒரு 3 கொலையை வந்துட்டு பண்ணிருக்காங்க. 3 பேருமே வந்துட்டு ஒரு மேலெடுத்த அதிகாரிங்க, ஒரு அரசு அதிகாரிகளை இந்த மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல கேஸ போட்டு கோர்ட்டுக்கு திரும்ப கூட்டு வந்துட்டாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஜட்ஜ் விசாரிக்கும் போது எதுக்காக அந்த கொலையை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த 3 பேருமே இந்த நாட்டுல வாழ்றதுக்கான தகுதியே கிடையாது, அவங்களோட உண்மையான முகத்தை மறைச்சிட்டு பொய்யான ஒரு பின்பத்தை தான் நம்ம கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த கோர்ட்ல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு தண்டனை வழங்குற விதமா வந்துட்டு கோர்ட்ல கொஞ்ச நாள் சிறை தண்டனை போட இப்ப ஜெயில இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம வக்கீலோட அசிஸ்டன்ட் அவன் போயிட்டு விசாரிச்சதுல இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்துக்காக கூட வந்துட்டு என்ன ஏதுன்னு கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு டாக்டரா, இப்ப வந்துட்டு அவர் வெளி இடத்துல இருக்காரு. சோ அவரை போயிட்டு பார்த்தா இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து கிளம்பி ஹீரோனோட ஹஸ்பண்ட போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர். சோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஜீவா தான். சோ உங்களுக்கும் அந்த லட்சுமிக்கும் எப்படி வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு, நீங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போகுது. ஹீரோயின் வந்துட்டு ஒரு நர்ஸ். சோ அதே ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணதான் டாக்டர் அவங்களோட ஹஸ்பண்ட். சோ இவங்க 2 பேர் வந்துட்டு ஒரே இடத்துல வேலை பார்த்ததால நர்ஸோட நம்ம ஹீரோயினோட குணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப அன்பா
பேஷண்ட் எல்லாம் பழகுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து இவங்க மேல வந்துட்டு ஒரு லவ் வந்திருக்கு. சோ அப்படியே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. வீட்டுல சொல்லி கல்யாணமும் பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது முதல்ல இரவு அன்னைக்கு கூடமே வந்துட்டு இவங்க சரியா வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்துட்டு வீட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, அது ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ், உங்க 2 பேத்துக்கு வந்துட்டு குழந்தை இல்லையா, குழந்தை பெத்துக்கிற ஐடியா இல்லையான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டு பயங்கரமா பிரஷர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. அதுக்கப்புறம் பேசி அவங்க 2 பேரும் இருந்தாலுமே கூட அவங்களால வந்துட்டு குழந்தை பெத்துக்க முடியல. இதனால வந்துட்டு 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசாம நம்ம வந்துட்டு ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க அவரு கூடமே வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு. என்னது தத்தெடுத்துக்கிறதா, நமக்கு பிறக்கிற குழந்தை தான் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச, இதனால வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பிரிய ஆரம்பிக்கிறாங்க. டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பெருசா பேசிக்கிட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்ல, அப்ப வக்கீல் இன்னொரு குண்டை தூக்கி போறாரு. உங்க மனைவி ஒரு 3 பேத்தை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாரு. அதை கேட்டு அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா வந்துட்டு இப்ப எனக்கு அது தேவையில்லாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மேற்கொண்டு எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் நம்ம வந்துட்டு வக்கீல எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா வந்துட்டு ஒரு டைம்ல சொன்னாங்கல்ல, என் பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல புதைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நைட் டைம்ல வந்துட்டு அவன் பயங்கரமா தண்ணி போட்டு உட்காந்துருக்கான். அந்த டைம்ல தான் வந்துட்டு அந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு வந்து புதைச்சாங்க சார், நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட சொல்ல, யோ இது பாரியா கரெக்டா சொல்லியா, அந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போனாங்களா இல்ல தூக்கிட்டு போற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறுக்கஷனா கேட்க, இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு சொல்றேன். இல்ல சார் அந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு வரல, ஆனா குழந்தை தூக்கிட்டு வந்தா மாதிரி எப்படி இருக்குமோ அப்படி வந்து தூக்கிட்டு போயிட்டு அங்க இருந்த பள்ளத்துல சும்மா இவங்கள தூக்கி போட்டு புதைச்சிட்டு இருந்தாங்க, வெறும் பள்ளத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவன் வந்துட்டு அன்னைக்கு பயங்கரமா சரக்கு போட்டன்னு சொல்றான். ஒருவேளை இவன் சரக்குல இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசலாம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம வக்கீல்காரரு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இவங்களால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னாக்கா இந்த குழந்தை வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே வந்துட்டு இவங்க பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த போட்டோ வந்துட்டு எடுத்து நம்ம வக்கீல நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு நம்ம ஜீவாக்கே அனுப்புறாங்க. அவரு வந்துட்டு இந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த போட்டோல இருக்கிறது யாரு, உங்க பொண்ணை பார்த்து சொல்லுங்க சொல்லி கேட்டா, அப்பதான் அவர் சொல்றாரு, ஏன் சார் அவங்களுக்கு தான் குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொன்ன இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்களே இந்த போட்டோ வேற யாருமே கிடையாது, ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வக்கீலுக்கு சும்மா தலையை வெடிக்கிற மாதிரி பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுது. என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, ஆமா சார் அவளோட சின்ன வயசு போட்டோ தான் இப்ப நீங்க எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, அப்பதான் வக்கீல் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த போட்டோ இவ சின்ன வயசுல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி தான் இருக்கு. இவளோட பேர் வந்துட்டு சரஸ்வதின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பேர் யாருன்னு கேட்டா, ஹீரோயினோட உண்மையாலுமே பேரு சரஸ்வதி லட்சுமியா. சோ லட்சுமின்றது அவங்க அம்மா பேரு, சரஸ்வதிங்கிறது அவளோட பேர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னபோது தான் இவங்களுக்கு ஒரு நிமிஷம் கதி கலங்குற மாதிரி ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஃபாரின்ல ஃபேமஸான ஆளு, சைக்காலஜி டாக்டரா கூடமே இருக்காரு. அவர் கூப்பிட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லும்போது ஒருவேளை வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம், சோ அதனால கூட அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன வழி, அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்ன வழி அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்க, அதுக்கு வந்துட்டு இந்த ஹிப்னாட்டிசம் சொல்லிட்டு சொல்லுவாங்களே, மனசுல என்ன இருக்கும் அதை வந்துட்டு வெளியே கொண்டு வர ஒரு வழிதான் இந்த ஹிப்னாட்டிசம். சோ இவங்க வந்துட்டு அதை பண்ணணும்னா கோர்ட்ல கண்டிப்பா பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும்னு சொன்னோன்னே இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக நம்ம வக்கீல் போறாரு. வக்கீல் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு பேசும்போது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் விசாரிக்கணும், நீங்க வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயில வந்துட்டு இது வந்துட்டு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணும்போது அவங்களோட பிளாஷ்பேக்கை இப்போ வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு நாளா சொன்னாங்களே ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பாலியல் குற்றங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு பேஸ் பண்ண ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பாசமா அன்பா அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் படத்தோட ஆரம்பத்துல எப்படிலாம் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணது எல்லாமே நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பிறந்தநாள் வந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பிறந்தநாள் அப்போ வந்துட்டு பயங்கரமான போட்டோகிராஃபர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இண்டிபெண்டன்ட் டே அன்னைக்கு வந்துட்டு ஸ்கூல்ல போயிட்டு டிராப் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு வழக்கம் போல வேலைக்கு போறாங்க. உள்ள போனவனே இண்டிபெண்டன்ட் டே இல்லையா, கொடியெல்லாம் ஏத்துறாங்க. அந்த கொடி ஏத்துற இடத்துல சீஃப் கெஸ்டா வந்தவர் தான் நம்ம கலெக்டர், அதுக்கப்புறம் அந்த வக்கீல், அதுக்கப்புறம் அந்த அமைச்சர், அப்போ வந்துட்டு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இவங்க எல்லாமே வந்துட்டு சீஃப் கெஸ்டா வந்து கொடியெல்லாம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன பாப்பா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சாக்லேட் எடுத்துட்டு போய் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேல வந்துட்டு சார் இருக்காரு, அவங்களுக்கு எல்லாம் போய் கொடுங்க டீச்சர் சொல்லி அனுப்பிவிட பயங்கரமான மழை, அங்க இருக்கவங்க எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த 3 பேருமே வந்துட்டு மொட்டை மாடியில உட்காந்துட்டு சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல. அப்படி கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு உள்ள வர வச்சோன்னு இந்த சின்ன பொண்ணு போயிட்டு எனக்கு வந்துட்டு பிறந்தநாள் சார்னு சொல்லி சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவனுங்க ஆல்மோஸ்ட் போதையில இருக்கானுங்க இல்லையா. இந்த சின்ன பொண்ணை பார்த்தோன்னே இந்த வெறி பிடிச்ச நாய்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதவெல்லாம் சாத்திட்டு அந்த பொண்ணை 3 பேரும் சேர்ந்து மாறி மாறி பண்ண இப்ப ரொம்ப நாளா ஆயுமே வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இது வரைக்குமே வரவே இல்லை, அந்த பாப்பா வரவே இல்லை. இவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன பண்றது தெரியாம எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஒவ்வொரு கிளாஸா போய் பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம்ல தான் வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. எங்கெங்க தேடி
தேடி பார்த்திருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. இன்னொரு பக்கத்துல அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்டி அதே இடத்துல போட்டுட்டு நைட் டைம்ல இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு போன் கால். அந்த போன் கால் அட்டன் பண்ண உடனே தான் பொண்ணு தான் வந்துட்டு கால் பண்ணிருக்காமா, இந்த மாதிரி பிரின்சிபல் ரூம் பக்கத்துல தாமா இருக்கேன், என்னால முடியலமா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்தமா சொல்லி பயங்கரமா கத்திட்டு இது யாரோட போன் அப்படின்னு சொல்லி கேட்டா இங்கதாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. உடனே கிளம்பி அப்பா அம்மா கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சொன்ன ரூமுக்கு பக்கத்துல தான் அந்த ரூம் இருக்கு. அதை திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாத அநியாயங்கள் நடந்திருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுது போயிட்டு அந்த பொண்ணை உடனே கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னா அங்க இருக்க டாக்டர் அம்மா என்ன சொல்லிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பயங்கரமா செதஞ்சிருச்சு, அதை ரிமூவ் பண்ணதான் உயிரை காப்பாற்ற முடியும் சொன்னதால வேற வழி இல்லாம அந்த கர்ப்பப்பையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. தான் பொண்ணோட வாழ்க்கை வம்சத்தை வந்துட்டு அழிச்சிட்டாங்க இல்லையா. இது வந்துட்டு பெரிய குற்றமா இருக்குது. வந்துட்டு போலீஸ்ட சொல்லணும்னு சொல்ல கேட்டா கூடமே அதுக்கு வந்துட்டு சரியான எவிடன்ஸ் இல்லை இல்லையா, யார் பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கதான். அப்ப வந்து அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு பொழைச்சிக்கிட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணும்போது வீடியோ எடுத்தாங்க, அந்த கேசட்டை கூட நான் மாத்தி தாமா வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு ரெக்கார்ட் பண்ற பழைய மாடலான கேசட். சோ அந்த கேரத்துல நிறைய கேசட் இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு கேசட் எடுத்து உள்ள வச்சுட்டு அவனுங்க வீடியோ எடுத்த அந்த ஃபுட்டேஜான கேசட் எடுத்து அதே ஸ்கூல்ல ஒரு இடத்துல வந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்கதா சொல்லி இந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா போயிட்டு ஸ்கூல்ல அந்த கேசட்டை யாருக்குமே தெரியாம எடுத்து அந்த வீடியோ எல்லாம் போட்டு பார்க்க உலகத்திலே வந்துட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் மாறி மாறி பார்த்து கஷ்டப்பட இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு தான் பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சாட்சியமா வச்சுக்கிட்டு எப்படியாவது என் பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க, அந்த 3 பேருமே வந்துட்டு அயோக்கியனுங்க, அவளை வந்துட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கோர்ட்ல வச்சுட்டு வாதாடும் போது இந்த பொண்ணு நம்ம சின்ன பொண்ணோட அம்மா எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்றாங்க, தான் பொண்ணை பண்ணவங்க இவனுக்கு தான், அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அந்த வக்கீலும் ஆதாரம் எதுவுமே கிடையாது சார், அதுல அது சும்மா ஒரு பொய் கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய வக்கீலே துரோகத்தை பண்ணிட்டாரு. அதனால கோர்ட்ல வந்துட்டு இந்த கேஸ் நிக்கல தள்ளுபடி ஆகுது. இந்த கேஸ்ல வந்து அவங்க நிரபராதின்னு தீர்ப்பு கொடுக்க அவளுக்கு வந்துட்டு வெளியே வரும்போது இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு சாக்லேட் கொடுக்க அந்த பொண்ணு பயந்து போறா. அதே இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இவங்களோட வக்கீல் வராரு. எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க கேவலமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, என் குடும்பத்தை தூக்கி வச்சுட்டானுங்க, உன் பொண்ணுக்கு நடந்த மாதிரி என் பொண்ணுக்கு பண்ணிடுன்னு சொன்னானுங்க, வேற வழி இல்லமா, இவனுங்கெல்லாம் பெரிய இடத்து நாய்ங்க அப்படிதான் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அழுதுட்டே போறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சதே வந்துட்டு அவனுங்க தான். அது இல்லாம வெளியே வந்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற விதமா இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு அவர் அமைச்சர். அவர் தான் வந்துட்டு கோர்ட்ல பேசி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது. சோ அந்த பொது இடத்துல இந்த சின்ன பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, கேவலம் இதுல உங்க அரசியல காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பளிர்னு கணத்துல அடிச்சுட்டு நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கானுங்க. பொது இடத்துல ஒரு பெரிய மனுஷனா 10 பேத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அடிச்சதுனால அவனுக்கு பயங்கர வெறி வந்து இவங்க 2 பேரும் நைட் டைம்ல போகும்போது காரை வச்சு ஆளை வச்சு தூக்கி பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்படி அவங்கள அடிச்சு அந்த சின்ன பொண்ணு கண்ணு முன்னாடி 2 பேத்துமே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி எரிச்சு விட்டுறாங்க. சோ இந்த சின்ன பொண்ணு கண்ணு முன்னாடி அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போக அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு போறானுங்க. இந்த பொண்ணு அப்புறம் வளர்ந்து பெருசா ஒரு அனாத ஆசிரமத்துல போயிட்டு அங்க இருந்து படிச்சுதான் இப்ப நர்ஸ் வேலையிலே இருக்காங்க. என் அப்பா என் அம்மான்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம வக்கீலுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போகுது. அப்பதான் அங்க இருக்க டாக்டர் சொல்றாங்க, இது எல்லாமே நடந்தது இவங்க பொண்ணுக்கு கிடையாது, இவங்களுக்கு நடந்தது. இவங்க அப்பா அம்மா இவங்க கண்ணு முன்னாடி இறந்ததால தான் பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் செத்துட்டாங்க இல்லையா, அதை வந்துட்டு வாங்கி கொடுக்க முடியாம சோ அந்த ஒரு சூழ்நிலை பார்த்து அப்படியே வளர்ந்ததால இவங்களுக்கு வந்துட்டு அந்த கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்க அந்த இல்லற வாழ்க்கைக்கு போகும்போது படசெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்க. தனிமையில இருந்ததால இவங்களுக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயின் ஆரம்பத்துல எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே போய் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும் அந்த குழந்தை இவங்க அப்படி பார்த்துக்கிட்டதாகவும் இவங்களுக்கு நடந்ததா அவங்களுக்கு நடந்ததாகவும் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி அந்த மாதிரி மாறிட்டாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு கூட ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேட்டாலும் சார் ஆமா சார் ரொம்ப பாவம் சார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கோர்ட்ல வந்து நீங்க எனக்காக சாட்சி சொல்லணும்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தனிப்பட்ட விதமா போயிட்டு நம்ம வக்கீல் ஜட்ஜை பாக்குறாரு. இந்த கேஸ்ல வந்து இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட எப்ப அவ கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டேன். சார் அவ பயங்கரமா மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்கான மெடிக்கல் ப்ரூஃப் ரெக்கார்டு A to Z எல்லாமே பக்கவா இருக்கு, இதை வச்சு அந்த பொண்ணுக்கு வெளியே விடுங்க சார், கண்டிப்பா அந்த பொண்ணு எதுவும் தப்பு பண்ணல, குற்றத்தை பண்ண அவங்களுக்கும் தண்டனை கொடுத்த விதமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸ் திரும்ப கோர்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு எல்லா உண்மைகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டாங்க, இவங்களை வந்துட்டு நீங்க வெளியே விடணும், நீங்க கொடுக்கிற தீர்ப்பு ஒரு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெயில தான் இருக்காங்க. கோர்ட் வந்துட்டு அடுத்த இயரிங்க்கு போகுது. இன்னொரு பக்கம் நம்ம வக்கீல் என்ன பண்றாருன்னா ஹீரோயினை பாக்குறதா போறாங்க. ஹாப்பி
இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடியேற்றிட்டு இருக்கும்போது அதே இடத்துல எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்லி கேட்டா கொலைங்கிறாங்க. என்னடான்னு சொல்லி போய் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு நபரை நம்ம ஹீரோயின் கழுத்துல போட்டு சரக்குன்னு வச்சு பொது இடத்துல கொலை பண்ணிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது இவங்க வந்துட்டு கடைசியா இந்த 3 பேத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, கடைசியா ஒரு 4வது அமைச்சர். சோ அவனை தான் இப்ப இவங்க கொலை பண்ணிருக்காங்க. சோ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற விதமா மேடையில ஏறி இருப்பாங்க. அப்படி ஏறும்போது தான் வச்சிருக்க மறைச்சு வச்ச கூர்மையான ஆயுதத்தால கொலை பண்ணிருக்காங்க. இப்ப திரும்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல எதிர்த்தரப்பு வக்கீல் பாத்தீங்களா சார், இந்த பொண்ணு மனநலமா பாதிக்கப்பட்டிருக்கான், தெளிவா வந்துட்டு கொலை பண்ணிருக்கான், இவ வந்துட்டு பழிவாங்குற விதமா பண்ணிருக்கான், இதுக்கு வந்துட்டு சரியான தண்டனை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் கேட்டா சார் என் குழந்தை சார் சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இவங்களுக்கு நடந்த அநியாயம் நம்ம ஜட்ஜுக்கு ஒரு புரியுது. இன்னொரு பக்கத்துல நம்ம வக்கீல் அவருமே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்துல மெடிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுத்துறாங்க. இவங்க வந்துட்டு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்காங்க, அதனால வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மற்றபடிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்படி தெளிவா கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்களை வந்துட்டு கொஞ்ச நாள் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே விடுறதா சொல்லிட்டாங்க. ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க இந்த கேஸ்ல வந்துட்டு இவங்களுக்கு நடந்த அநியாயம் வந்துட்டு அது வந்துட்டு மனசளவுல பெருசா பாதிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு கற்பையே வந்துட்டு இழந்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கான ஆதாரம் அந்த கற்பையே வந்துட்டு இப்ப இல்லாம பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால வந்துட்டு இறந்தவனுங்க எல்லாமே தான் குற்றவாளி அப்படிங்கறத சொல்லி நம்ம ஹீரோயினை வந்துட்டு விடுதலையும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரொம்ப நன்றி சொல்றது எப்படின்னு தெரியலைங்க சார், ஆனா நீங்க வந்துட்டு என் வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க, இந்த உதவியை நான் வந்துட்டு எப்பயுமே மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அதுக்கப்புறம் நன்றி சொல்லிட்டு நம்ம வக்கீல் வந்துட்டு இந்த பக்கம் கிளம்பி வராரு. அப்படி கொஞ்சம் தூரம் கிளம்பி வரும்போதுதான் நம்ம வக்கீல் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ வந்துட்டு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கான்னு சொன்னாங்க. பழசெல்லாம் வந்துட்டு அடிக்கடி மறந்துடுவா, இவளால எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வச்சிருக்கானா கூடமே அது வந்துட்டு அவளோட ரியல் லைஃப்ல நடந்தது, அதுதான் அவன் கண் முன்னாடி கடைசியா நடந்த விஷயம் சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அன்னைக்கு வந்துட்டு ஜெயில இருக்கும்போது கூட பார்க்கும்போது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார் சொல்லிட்டு அவ எப்படி கரெக்டா டேட் வரைக்குமே மைண்ட்ல வச்சுட்டு சொன்னா, அப்ப நம்ம கிட்ட வந்துட்டு பேசும்போது கூட பழசெல்லாம் வந்துட்டு கரெக்டா சொல்றா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு திரும்பி போய் பார்த்தா இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியுது. சூப்பர்னு சொல்லி கை தட்டின உடனே 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது தான் இங்க வந்துட்டு ஒரு உண்மையான பிளாஷ்பேக்கை நம்ம ஜீவாவே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது அவங்களுக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, சோ அவங்க பண்ற மாதிரி தீர்வு இருக்கு. சோ பயங்கரமா கத்திருக்காங்க, கதறி இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு எல்லா கதையுமே நடந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்துட்டு பழித்தீக்கணும், எனக்கு வந்துட்டு நியாயமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவா பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணு, நான் வந்துட்டு மென்டலி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதுக்கான எல்லா எவிடன்ஸ் மெடிக்கல் ரெக்கார்டையும் பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பக்கா பிளான போட்டு இந்த மாதிரி நகர்த்தணும் சொல்லிட்டு நம்ம ஜீவா தான் தன் மனைவிக்கு ஸ்கெட்ச் போட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த ஸ்கூலுக்கு போனது ட்விஸ்ட் எல்லாமே நடந்திருக்கு. இந்த வக்கீல் கூடமே வந்துட்டு சூஸ் பண்ணது நம்ம ஜீவா தான். ஏன்னா இருக்கிறதுல நேர்மையான வக்கீல், திறமையான வக்கீலுமே கூட இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு துப்பாக்கி கிடைச்சிருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த வயசான பாட்டி ஒன்று இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் பாருங்க, அந்த பாட்டி தான் கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு துப்பாக்கி கள்ள சந்தையில வாங்கி கொடுத்துருப்பாங்க. துப்பாக்கி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த பாட்டி டீனா ரேஞ்சுக்கு ஷூட்டிங்க்கும் வந்துட்டு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுத்தா இவங்களை எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பக்கா பிளான போட்டது ஹீரோ ஹீரோயினுமே 2 பேரும் சேர்ந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து பயங்கர கடுப்புல இவர் கிளம்பி வரும்போது அசிஸ்டன்ட் சார் என்ன சார் ஆச்சுன்னு சொல்லி கேட்டான். கடைசி வரைக்குமே நம்ம வக்கீலுக்கு ஒரு சந்தோஷம் தான், ஏன்னா அவனுங்க எல்லாம் சாக வேண்டியவனு தான், நீதி வந்துட்டு கரெக்டா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பெண்கள் வந்துட்டு எல்லா நேரத்திலும் வந்துட்டு சரஸ்வதியா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, சில நேரத்துக்கு தான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காலியாவும் மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.